ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிஏ லேபோட 12th எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரெசன்டேஷன் ஃபார் கன்சியூமர் ப்ராடக்ட் வித் அனிமேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட், சரியா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து எம்எஸ் வேர்டு, எக்ஸல் எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் இருக்குது, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். அதில் போய்ட்டு ஸ்லைடு இருக்கும், ஸ்லைட் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள். ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதில் போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2007. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எனி கன்சியூமர் ப்ராடக்ட். எனி கன்சியூமர் ப்ராடக்ட்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் பண்ணோம், நம்ம நெட் கனெக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன பிக்சர்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ப்ராடக்ட் ஏதாவது பண்ணுறோம்னா எத்தனை ஃப்ளேவர்ஸ் இருக்குது, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பிக்சர்ஸ் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிறது தான். ஸோ இப்போ வந்து எந்த கன்சியூமர் ப்ராடக்டாக இருந்தாலும் இப்போ சிஸ்டமில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வித் அட்லீஸ்ட் 10 ஸ்லைட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிடுங்க. சரியா? பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் 1ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இது எக்ஸ்பெரிமெண்ட் 12, அதனால் நான் வந்து EX12ன்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் இது சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ், இந்த நியூ ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண எத்தனை ஸ்லைட்ஸ் வேணுமோ வந்துடும். ஸோ நமக்கு தேவை 10 ஸ்லைட்ஸ் எடுத்தாச்சா. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸோட ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம என்ன ஸ்லைடு கொடுக்குறோமோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ டைட்டில் ஸ்லைடு, அதுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கண்டென்ட் ஸ்லைடு, செக்ஷன் ஹெட்டர், அதுவே வந்து நியூ 2 கண்டென்ட்ஸ் கம்பேரிசன், இந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கும் நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா blank, அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? பிளாங்காக இருக்கும்போது இங்கே வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் பேர் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளாங்காக இருக்கிறங்காட்டி அது ஒரு ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்லைடுக்கு வந்துடுறோம். இங்கே வந்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு யூனிட்ஸ்க்கும் என்னென்ன இருக்குது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஹெட்டிங்ஸ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? யூனிட் 2 மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் யூனிட் 3 ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இதேமாதிரி யூனிட் 4 யூனிட் 5 ஒரு ஸ்லைட்ஸ்க்கும். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வேர்டிங்ஸ் சென்டென்ஸ் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட ஷீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆர் பிக்சர்ஸ் எது இருந்தாலும் நம்ம கொண்டு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க இல்லாட்டி கூட நம்ம ஆல்ரெடி இருக்கிறத வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஒரு இதுலேயும் ஸ்லைட்ஸ்லேயும் நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டேப் ஒன்று இருக்குது. டிசைனில் போயிட்டு இது ஒயிட்டாக இல்லாமல் நமக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்லைட்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஸ்லைட்ஸ்க்கும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே அனிமேஷன்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஒரு ஸ்லைடுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிசைனில் வந்து அனிமேஷன் செட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இதில் வந்து ட்ரான்சிஷன் சவுண்டு. ஸோ சவுண்டுங்கிறது இதில் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த சவுண்ட்ஸ் வந்து ஒரு சவுண்டு கேட்குதுங்களா? இந்த மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுக்கு வந்து ட்ரான்சிஷனுக்கும் டைமிங் இருக்குது, ஸ்லோ ஸ்பீடு எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை இதுக்கு செகண்ட்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஆன் கிளிக் மவுஸ் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ எல்லாமே டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே பேஸ் பண்ணிட்டு எத்தனை ஸ்லைடு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம்
லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ கொடுத்துட்டு ஃப்ரம் பிகினிங் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கும் என்னென்ன அப்படிங்கிறது எத்தனை இருக்கோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ராடக்ட் வித் அனிமேஷன். தேங்க்யூ.